ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், முதல் இடைப்பருவத் தேர்வு 11ஆம் வகுப்பு கணிதம். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் உள்ள மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லாத்துக்கும் ஆன்சர் போட்டு பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். மொத்த மதிப்பெண்கள் 50. ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுங்க. அதில் நம்மளுக்கு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பகுதி ஆவண்ணா செகண்ட் ரோமன் எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 16 கட்டாய வினா. இது 2 மார்க் கொஸ்டின். ஸோ 4 கொஸ்டின் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4 கொஸ்டின் ரைட் பண்ணால் நம்மளுக்கு 8 மார்க் கிடச்சிரும். பகுதி ஈனா எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 22 கட்டாய வினா. இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ 4 கொஸ்டின் எழுதுனா நம்மளுக்கு 12 மார்க் கிடைக்கும். ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் போட்டு பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பகுதி ஈனா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இது 5 மார்க் கொஸ்டின். ஸோ 4 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. 4 கொஸ்டின் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 மார்க் கிடைக்கும். இல்லை என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஆன்சர் போட்டு பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எடுத்திருப்பாங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸே உங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட். ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்துக்குங்க. இருபத்தி 6வது கொஸ்டின் இயல் எண்களின் கணத்தில் R என்பது 2A + 3P = 30 எனில் ARP என வரையறுக்கப்படுகிறது. ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது தற்கட்டு, செகண்ட் ஒன் சமச்சீர், தேர்டு ஒன் கடப்பு, சமான தொடர் என்பதை விவரிக்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.